சஃபா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல வாசித்தல் பகுதி பேராகிராஃப் ரீடிங் தான் படிக்க போறோம். இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. எப்படி பேராகிராஃபை ரீட் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது நம்ம படிக்கலாமா? வாசிக்கிறீங்களா என்னோட கூட சேர்ந்து? சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்றும் எங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம், அண்ணன் தம்பி போல் இங்கே அழகு முட்கள் இரண்டுண்டு, ஒன்றன் பின்னே ஒன்றாக ஓடிச் சுற்றி மணி காட்டும். ஸோ சின்ன சின்ன கடிகாரம். இந்த பாடல் எதை பற்றியதாக இருக்கு? கடிகாரத்தை பற்றினதாக இருக்கு. ஸோ கடிகாரம் அப்படின்னா வாட்ச் இல்ல வால் கிளாக். இந்த கடிகாரம் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நேரம் காட்டுவதற்கு அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதை தான் இங்க பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றும் எங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம், அண்ணன் தம்பி போல் இங்கே அழகு முட்கள் இரண்டுண்டு. இந்த ரெண்டு முட்களையும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றன் பின்னு ஒன்றாக இப்படி சுத்திக்கிட்டே டைம் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் படிக்கலாம். முதல் கேள்வி பாருங்க. நேரத்தை காட்டுவது. நமக்கு நேரத்தை எது காட்டுகிறது? டைம் நம்ம எதுல பாக்குறோம்? வெரி குட், வாட்ச். அத தமிழ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கடிகாரம். இரண்டாவது கேள்வி, அண்ணன் தம்பி போல் முட்கள் டேஷ் உண்டு. அப்ப இந்த அண்ணன் தம்பிங்கிற வேர்டு இந்த பேராகிராஃப்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அண்ணன் தம்பி இங்க இருக்குதா? அண்ணன் தம்பி போல் இங்கே அழகு முட்கள் இரண்டு உண்டு அப்படின்னு இந்த பத்தியில கொடுத்திருக்காங்க, இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க முட்கள் டேஷ் உண்டுனா இங்க என்ன எழுதணும்? முட்கள் இரண்டு உண்டு. வெரி குட். இரண்டு அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். இரண்டு உண்டு. மூன்றாவது, புதிய சொல் உருவாக்குக. நியூ வேர்டு உருவாக்க சொல்லியிருக்காங்க. கடிகாரம் அப்படிங்கிற வேர்டு கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க முதல் எழுத்தை மட்டும் மாத்திட்டு, முதல் எழுத்து என்னதுங்க? க. இதை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு லெட்டர் போடணும். ஆனா அந்த சொல்லுக்கு மீனிங் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். என்ன எழுத்து போடலாம்? படிகாரம். இந்த படிகாரம் தண்ணியெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு டேங்க்ல எல்லாம் போடுவாங்க, அதுதான் படிகாரம். கிணத்துக்குள்ள எல்லாம் போடுவாங்க, அதுக்கு பேரு தான் படிகாரம். நான்காவது கேள்வி, எதிர்ச்சொல் எழுதுக. ஆப்போசிட் எழுத சொல்லியிருக்காங்க. பின்னே. பின்னே அப்படின்னா பேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? முன்னே, ஃப்ரண்ட். முன்னே. ஓகே குழந்தைகளே, ஸோ இதே போல நிறைய நீங்க ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னா சேனல்ல போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நன்றி.